Hello friends, welcome to Karthika vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னடா கை காமிச்சிட்டு இருக்கேனே அப்படினு பாக்குறீங்களா? இது உங்களுக்காகவே தான் நம்மளோட வீடியோல பியூட்டி டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நெயில்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். அதுல வந்து நிறைய கேட்டிருக்காங்க. நீங்க அழகா நெயில் வளர்த்திருக்கீங்க. சில சமயம் அழகா நெயில் பாலிஷ்லாம் அழகா கொடுத்திருக்கீங்க. அதனோட ஷேப் எப்படி பண்றதுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடியோல உங்களுக்கு இந்த நெயில்ஸ் வந்து நம்ம எப்படி ஷேப் பண்ணிக்கலாம், எப்படி அழகா ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஷேப் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ லாஸ்ட் இந்த 1 மந்த்தாக வந்து இந்த நெயில்ஸ் வந்து வளர்த்தணும். ஒரு 20 டேஸ் இருக்கும். 20 டேஸ்லேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே இருக்கும், 30 டேஸ்க்குள்ளே இருக்கும். நான் நெயில்ஸ் வளர்த்திருக்கேன். இப்போ இது வந்து எல்லாமே ஒரு அன்ஈவனான ஷேப்பாக தான் இருக்குது. இப்போ நான் இது வந்து நான் ஷேப் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னென்னா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து நெயில்ஸ் வளர்த்தது வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டேலாக வச்சுருப்பாங்க. ஆனால் இதனால் வந்து நிறைய பேர் கீரும் அப்படிலாம் கூட நினைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கீராமலாம் இருக்கிறதுக்காக அந்த டிப்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் யாருக்கு எப்படி எப்படி நெயில்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ காமனான ஷேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்கொயர் ஷேப்பும் நெக்ஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப்பும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஓவல் ஷேப் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கீராமல் இருக்கும். இப்போ எங்கள் வீட்லேயே வந்து பாப்பாலாம் இருக்கா. ஸோ அந்த பாப்பாக்கெலாம் நம்ம கீராமல் இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஓவல் ஷேப் வந்து நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறதுக்கு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 எட்ஜுமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு நெயில் கட்டர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். இந்த நெயில் கட்டரை வச்சு நம்ம எப்படி வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எட்ஜில் அதை மட்டும் நீங்கள் அந்த ட்ரா பண்ணிக்கிங்களா, அதை மட்டும் நீங்கள் சைடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை ஷேப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வேறு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் இந்த நெயில் கட்டர் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுறீங்களா, அதனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு பகுதி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து இப்போ நமக்கு வந்து இது இப்படி லைன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கீழே இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு இந்த நெயிலோட இருக்கிறதுக்கும், இப்போ இது வந்து நீளமாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி அகலமாக வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து இப்படி கொஞ்சம் தேய்ச்சி கொடுக்குறப்ப அது வந்து கொஞ்சம் கீழாமல் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து ட்ரா பண்ணாமல் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். 2 எட்ஜுக்கும் உங்களுக்கு சரியாக வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மார்க்கர்லேயோ ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி கொஞ்சம் கீழே இப்படி தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணும்போதோ இல்லை நம்ம வந்து ஏதாவது பொருள் வந்து பக்கத்தில் யார்கிட்டயாவது பேசும்போதோ ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கீழாமல் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே எந்த ஸ்க்ராட்சும் விழுகாத மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 ஃபிங்கருக்கும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ஷேப் சொல்லியிருக்கேன். இதுக்கும் நான் ஓவல் ஷேப் தான் பண்ண போகிறேன்.
நீங்கள் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே இது அழகாக இருக்கும். ஓகே, இந்த 3 ஃபிங்கர்ஸும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா நீளமாக ஓவல் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபிங்கருக்கும் நான் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இதிலே வந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா ஸ்கொயர் ஷேப் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஓவல் ஷேப் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸ்கொயர் ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ்லாம் அந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்களோ அந்த இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா நெயில் கட்டரில் கரெக்டாக அந்த இடத்த வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் உங்கள் நெயில் கட்டரில் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அகைன் அதே மாதிரி தான் இந்த நெயில் கட்டருக்கும் இந்த நெயிலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். எங்கே கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. மிடில் கட் பண்ணிவிட்டு சைடில் அகைன் கட் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக அந்த ஷேப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுக்குறப்ப சொர சொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடம் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த 3 நான் ஓவல் ஷேப் பண்ணியிருக்கேன். ஓவல் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இது 2 ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நெயில் கட் பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம அழகாக நெயில் பாலிஷ் அடிக்கலாம். இந்த ஓவல் ஷேப் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த 3 இதுக்கும் உங்களுக்கு ஷேப் நல்லா தெரியும்.